திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி, திருச்சிற்றம்பலம். நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள், நற்சிந்தனைகளோடு துயில் உணருங்கள். ஐந்தெழுத்து மந்திரமாகிய நமச்சிவாய என்பதை சொல்லி மகிழுங்கள். நல்ல அறிவார்ந்த அருளாளர்கள் கூறுகின்ற அறிவுரைகளை கேட்டு அகமகிழுங்கள். நல்லவற்றையே பேசுங்கள், நல்லதையே செய்யுங்கள். உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். கவலையே வேண்டாம். திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று முதலாம் திருமுறையிலிருந்து சீர்காழி என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதலாம் திருமுறையில் 81வது பதிகம் இந்த பதிகம். இந்த பதிகத்திலே 4, 5, 6, 7 ஆகிய 4 பாடல்கள் தொடர்ந்து கிடைக்கல. அதனால நம்ம எப்போது 4வது பாடலை நம்ம பார்ப்போம் இல்லையா, அது இல்லாததுனால இன்று 8வது பாடலை இங்கே பெருமானிடத்தில் விண்ணப்பிக்கிறோம். பாடலை நாம் காண்போம். இரவில் திரிவோர்கட்கு இறை தோழினை 10 நிரவி கரவாளை நேர்ந்தான் இடன் போலும் பரவி திரிவோர்க்கும் பால் நீர் அணியோர்க்கும் கரவில் தடக்கையார் காழில் நகர்தானே. இரவிலே தெரியக்கூடிய நிசாராசராகிய அசுரர்களுக்கு தலைவன் யாரு? ராவணன். அந்த தலைவனாகிய ராவணனுடைய 20 தோள்களையும் நெரித்து பின் அவன் வருந்தினான். தெரியாமல் செய்துட்டேன்னு சொன்னான். வருந்தினான். அவனுடைய வருந்திய அளவிலே அவன் கைகளிலே ஒரு வாழையை கொடுத்தார். ஒரு வாழை கையிலே கொடுத்தார். அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய இடம் வாழை நேர்ந்தான். கையிலே வாழை கொடுத்தான். அப்படிப்பட்டவனுடைய இடம் போலும். எது? இறைவனை பரவி திரியக்கூடிய அடியவர்களுக்கும், இறைவனை போற்றி புகழ்ந்து அவன் புகழினை வாயார பாடி மனதார அவனை சிந்தித்து வாயார பாடி பரவி திரியக்கூடிய அடியவர்களுக்கும், பால் போன்ற திருநீற்றை அணிபவர்களுக்கும், திருநீர் அணிந்திருக்கணும். எப்போதும் திருநீர் இருக்கணும். நீரில்லா நெற்றி பால் என்று சொல்வார்கள். அதனால திருநீரை அணிந்திருக்கணும். அப்படி திருநீற்றை அணிந்திருப்பவர்களுக்கும், இறைவனை பரவி போற்றுகின்ற அடியவர்களுக்கும் ஒளியாமல் வழங்கும் நீண்ட கைகளை உடையவர், நல்ல வள்ளல் தன்மை உடையவர். அதான் சொல்றார், ஒளியாமல் வழங்கும் கரவில் தடக்கையார். கரவு இல் என்பது ஒளியாமல் வழங்கும் நீண்ட கைகளை உடையவர், வள்ளல் தன்மை மிக்க அடியார்கள் வாழுகின்ற சீர்காழிப்பதி.
அப்படிப்பட்ட பதி. ராவணனுக்கு வாளை அருளை செய்தவனிடம் காழி என்கிறது. இரவிலே தெரிவோர் அசுரர்கள், நிஷாசரர் என்பதனுடைய மொழிபெயர்ப்பு. இரவிலே அப்படியே ஒழுங்குபடுத்துறது. கரவாள் கைவாள், கரம் என்றால் கை, கரவாள் கைவாள். கரவு இல் அடக்கையார்னார். கரவுல ஒளிவு, கரத்தல் மறைத்தல். கரவு இல் தடக்கையார்னா ஒளியாமல் வழங்கக்கூடிய கைகளை உடையவர். அப்படிப்பட்ட நகரம் சீர்காழி நகரம். இரவில் திரிவோர்கட்கு இறைதோள் இணை பத்தும் நிரவி கரவாளை நேர்ந்தான் இடம் போலும் பரவி திரிவோர்கட்கும் பால் நீர் அடியோர்க்கும் கரவில் தட கையார் காழி நகர்தானே. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் சீர்காழி செல்வோம். அங்குள்ள பிரம்மபுரீஸ்வரரை வணங்குவோம், சட்டநாதரை வணங்குவோம், தோணியப்பரை வணங்கி பேராற்றல் மிக்க பெருமானுடைய அனைத்து ஆற்றல்களை எல்லாம் அருளெல்லாம் பெற்று நல்வாழ்வு வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்கள் வந்து விடைபெறுபவன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.